Hey friends, welcome back to the channel. நம்ம சேனலில் இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டடாக நம்ம ஏகப்பட்ட வீடியோ வந்து போட்டுக்கிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் எப்படியெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு என்னென்ன மெத்தட்லாம் இருக்குது, என்னென்ன இன்வெஸ்ட்மெண்ட் டூல்ஸ் இருக்குது அப்படின்ற வரைக்கும் ஏகப்பட்ட இது நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா மணி ரிலேட்டடாக நம்ம சேனலில் பேசிகிட்டே வந்துகிட்டே இருந்திருக்கோம். ஸோ அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்னுடைய மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோவை நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த ஒரு இடத்துல வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ அதாவது நான் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன், எந்தெந்த ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன், இப்போ கரண்ட்டாக அந்த ஃபண்டிலேருந்து எவ்வளோ % ரிட்டர்ன்ஸ் வந்திருக்கு அப்படின்றது வரைக்கும் டீட்டெயிலாக என்ன பண்ண போகிறேன்னா இந்த ஒரு வீடியோவில் வந்து நான் ஷேர் பண்ண போகிறேன். அதாவது என்னுடைய மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோவை ரிவீல் பண்ண போகிறேன். மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோவை ரிவீல் பண்ணுறதுக்கு முன்னாடி மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னா என்ன, இண்டெக்ஸ் ஃபண்ட்னா என்ன, எஸ்ஐபினா என்ன, லம்சம்னா என்ன அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக என்ன பண்ணியிருக்கேன்னா நம்ம சேனலில் வீடியோஸ் வந்து இருக்குது. கண்டிப்பாக என்ன பண்ணுங்கன்னா இந்த 2 வீடியோவும் கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன் அண்டு நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண மெத்தட்ஸ் எல்லாமே இந்த வீடியோ எல்லாத்துலேயுமே நான் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அந்த இதுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு பேசிக்காக மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னா என்னன்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறணும். ஸோ மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னா ஒன்றுமே கிடையாது, நம்மக்கிட்ட வாங்கக்கூடிய ஃபண்டு, அதாவது நம்ம ஒரு ஆள்கிட்ட கிடையாது, மியூச்சுவலாக ஏகப்பட்ட மக்கள் நிறையா பேர்த்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா ஃபண்டை ஓவராலாக ஃபுல்லாக கலெக்ட் பண்ணி அது ஒரு ஃபண்ட் ஹவுஸ்னு சொல்லுவாங்க. ஃபண்ட் எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா கலெக்ட் பண்ணி அவங்களும் என்ன பண்ணுவாங்கன்னா ஷேர் மார்க்கெட்டில் தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. அப்போ நீங்கள் கேட்கலாம், அப்போ நான் டேரெக்டாக நான் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இப்போது நீங்கள் எக்ஸாம்பிள் நீங்கள் நிஃப்டி 50ல் இருக்கக்கூடிய 50 கம்பெனியை ஒவ்வொரு குவான்டிட்டி தனித்தனியாக நீங்கள் வாங்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு 1 lakh மேலே என்ன படும்னா தேவைப்படும். ஆனால் அதே இது மியூச்சுவல் ஃபண்டில் ஏதாவது நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஃபண்டை சூஸ் பண்ணி நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா வச்சுக்கோங்க, அதில் நீங்கள் 100 ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் கூட அந்த 50 கம்பெனியில் என்ன ஆகும்னா டைவர்சிஃபை ஆகி இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஆகும். ஸோ இந்த மாதிரியான நிறைய அட்வான்டேஜஸ் வந்து மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது மூலயமா நமக்கு வந்து இருக்குது. அதே மாதிரி எஸ்ஐபி அப்படின்ற ஒரு மெத்தடில் நம்ம பேங்க் அக்கௌண்ட்டோட லிங்க் பண்ணி ஆட்டோ பே போட்டோம் அப்படின்னா நம்ம சொன்ன டேட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், நம்ம அமௌண்ட் வந்து அந்த ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் ஆகும். அந்த மாதிரி ஏகப்பட்ட மெத்தட்ஸ் எல்லாம் இருக்குது. அது ரிலேட்டடாக நம்ம சேனலில் ஏகப்பட்ட வீடியோ இருக்குது. ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோ எல்லாமே நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட் பற்றி ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதை பற்றி ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும். அது இல்லாமல் நீங்களே என்ன பண்ணுவீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. அப்படி இண்டெக்ஸ் ஃபண்டில் எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கும் நம்ம சேனலில் வீடியோ இருக்குது, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இப்போது ஓகே, இப்போ என்ன பண்ணலான்னா என்னுடைய போர்ட்ஃபோலியோக்குள்ளே நம்ம வந்து போயிடலாம். ஸோ நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய அந்த ஒரு மியூச்சுவல் ஃபண்ட், அதாவது புரோக்கர் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஏஞ்சல் ஒன்றில் தான் என்னுடைய ஷேர் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், எல்லாமே நான் அதில் தான் பண்ணுறேன். ஸோ என்னுடைய இதை வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ என்னுடைய மியூச்சுவல் ஃபண்ட் செக்ஷனுக்குள்ளே வந்து நான் போய்க்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு இடத்துல வந்து எனக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 5000 கிட்டத்தட்ட என்ன இருக்குன்னா இன்வெஸ்ட்மெண்ட் வந்து காட்டுது. ஓகேங்களா, அதாவது 5000 வந்து ஓவராலாக என்னுடைய போர்ட்ஃபோலியோவில் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் இந்த இடத்துல வந்துக்கிட்டிங்கன்னா நான் என்னென்ன ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்ற ஒரு டீட்டெயில் என்ன இருக்குன்னா இந்த ஒரு இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு ஃபண்டு பார்த்தீங்கன்னா மிட் கேப் ஃபண்டு, அடுத்து செகண்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மால் கேப் ஃபண்ட், தேர்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா இது டாடா நிஃப்டி ரியாலிட்டி ஃபண்டுன்னு சொல்லிட்டு, அதாவது ஒரு 2 months பிஃபோராக தான் வந்துச்சு. அப்போ நான் என்ன பண்ணேன்னா இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணியிருந்தேன், அதாவது எஸ்ஐபி மூலயமா மந்த்லி ஒரு 100. இப்போ நீங்கள் பார்த்த மிட் கேப்பாக இருக்கட்டும், ஸ்மால் கேப்பாக இருக்கட்டும், அண்டு டாடா நிஃப்டி ரியாலிட்டி ஃபண்டாக இருக்கட்டும், இதில் எல்லாத்துலேயுமே நான் மந்த்லி 100 தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு வரேன். அதே மாதிரி எப்போல்லாம் என்கிட்ட கொஞ்சம் அமௌண்ட் அதிகமாக இருக்கும் நான் என்ன பண்ணுவேன்னா லம்சமாக என்ன பண்ணுவேன்னா அமௌண்ட் வந்து நான் அதாவது 1 டைமில் அந்த ஃபண்டில் நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடுவேன். அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் அதிகமான அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது நிஃப்டி இண்டெக்ஸ் ஃபண்டு தான். அதாவது யூடிஐ நிஃப்டி இண்டெக்ஸ் ஃபண்டில் மந்த்லி எஸ்ஐபி மூலயமா என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு 500 அப்படின்றது வந்து நான் கண்டினியூஸாக என்ன பண்ணிட்டேன்னா நான் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிகிட்டே வந்துக்கிட்டே இருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒவ்வொரு ஃபண்டிலையும் நான் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன், இப்போ எவ்வளோ ரிட்டர்ன் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு ஒன் பார்த்தீங்கன்னா மிட் கேப். இந்த மிட் கேப்பில் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் நான் 900 வந்து நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன். ஓவராலாக எனக்கு இப்போ கரண்ட் வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 1025.
ஓகேங்களா. அதாவது 1000.25 கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எனக்கு 125 ரூபா கிட்டத்தட்ட ப்ராஃபிட்டில் இருக்குது. இதை பர்சன்டேஜில் கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எனக்கு 13% என்ன இருக்குன்னா இப்போதைக்கு எனக்கு வந்து ப்ராஃபிட்டில் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா என்னுடைய லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் தான், ஷார்ட் டேர்ம் கிடையாது. பட் என்னடா 100ல் தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினைக்கலாம். பட் இன்னும் கொஞ்சம் நம்ம ஒர்க்குக்கு போக அண்டு நம்மளுடைய இன்கம் அதிகமாக ஆக என்ன பண்ணலான்னா நெக்ஸ்ட்டு நான் வந்து ஃபண்டை கூட்டலான்றதுக்காக, ஏன்னா நம்ம நினச்சிக்கிட்டே இருக்கிறத விட நம்ம எஸ்டர்டே வீடியோலேயே சொல்லியிருந்தோம், இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண வீடியோவில் நம்ம நினச்சிக்கிட்டே இருக்கிறத விட நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடணும். ஸோ இவ்வளோ அமௌண்ட் சேர்ந்துருச்சு, இனி நான் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக பண்ணிக்கலாம், அந்த ஒரு ஆப்ஷனும் இருக்குல்ல. ஸோ அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா என்னுடைய அமௌண்ட் வந்து நான் வந்து இன்க்ரீஸ் வந்து பண்ணிக்கிடுவேன். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு ஸ்மால் கேப் பார்த்தீங்கன்னா இதில் வந்து 1600 கிட்ட நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா 1746 இப்போ கரண்ட் வேல்யூ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 143 கிட்டத்தட்ட என்ன இருக்குன்னா எனக்கு ப்ராஃபிட்டில் வந்துருக்கு. அதாவது 8.97% என்ன இருக்குன்னா எனக்கு வந்து ப்ராஃபிட்டில் இருக்குது. அதே மாதிரி இந்த டாட்டா இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் சொன்னேன் 2 months பிஃபோராக தான் பண்ணேன். ஸோ 200 இன்வெஸ்ட்மெண்ட் ஆயிருக்கு. இப்போ 219ல் என்ன இருக்குன்னா ரன் ஆகிட்டு இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 19 ரூபா தான் ப்ராஃபிட். ஆனால் 9.82% என்ன இருக்குன்னா ப்ராஃபிட்டில் வந்து இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா யூடி நிஃப்டி இண்டெக்ஸ் ஃபண்ட், இதில் மந்த்லி 500 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுனால ஸோ மொத்தம் ஓவராலாக 2000 நான் என்ன பண்ணியிருக்கேன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ 2094ல் என்ன ஆகுனா இது ப்ராஃபிட்டில் ரன் ஆகிட்டு இருக்குது. அதாவது எனக்கு 94 என்ன ஆகுனா ப்ராஃபிட்டில் இருக்குது. அதாவது 4.74% என்ன ஆகுதுன்னா எனக்கு வந்து ப்ராஃபிட்டில் வந்து ரன் ஆகிட்டு இருக்குது. ஸோ இது மூலமா என்ன சொல்லுவேன்னா என்னுடைய போர்ட்ஃபோலியோ வந்து கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும். பட் இனிமேல் நான் போக போக என்ன பண்ணுவேன்னா அடிஷ்னலாக வந்து நான் மணி வந்து ஆட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஸோ என்ன ஆகும்னா இப்போயே எனக்கு ஒரு போர்ஷன் ஆஃப் ஒரு 4 யூனிட்டோ 5 யூனிட்டோ வாங்கியிருக்கும். ஸோ இன்னும் நான் அமௌண்ட் இன்க்ரீஸ் பண்ணால் அடுத்த யூனிட் எல்லாமே இன்னும் அதிகமாக வரும். ஸோ எனக்கு லாங் டேர்மில் தான் நான் பண்ண போகிறேன். ஸோ அதனால் எனக்கு இன்னும் ரிட்டர்ன்ஸும் அதிகமாக வரும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த யூடிஐ நிஃப்டி இண்டெக்ஸ் ஃபண்ட்லாம் எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு தனியாக நம்ம சேனலில் வீடியோ இருக்குது, மறக்காமல் அதை செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதுதான் என்னுடைய மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ. கண்டிப்பாக இப்போ நான் சொல்ல வரது எதுனா, நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், எனக்கு 1 crore அச்சீவ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருக்கிறத விட உங்கள்கிட்ட இருக்க மணியை வச்சு என்ன பண்ணுங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுங்கள். எல்லாத்தையுமே ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அடுத்து போக போக என்ன பண்ணுங்கன்னா உங்கள் அமௌண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுங்கள். அப்போ தான், ஏன்னா இப்போயே நீங்கள் பண்ண என்ன ஆகும்னா அமௌண்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அக்குமுலேட் ஆக தான். இப்போ எனக்கு எடுத்தோன்னே இந்த இதில் வந்து எனக்கான காம்பவுண்டிங் வந்து தெரியாது.